டேய், எந்த ஊருடா இது? இந்த பொண்ணுக்கு ஒரு மர்மமான பேட்ஜ் ஒண்ணு கிடைக்குது. அதை தொட்டு பார்க்கும்போது வேற ஒரு உலகத்துக்குள்ள போறா. திரும்பவும் ஒரு தடவை தொட்டு பார்க்கறா. ரொம்ப விசித்திரமான ஒரு உலகம் இவ கண்ணுக்கு தெரியுது. இது நல்லா இருக்கேன்னு அதை திரும்பவும் தொடும்போது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சிட்டியை பார்க்கறா. நடந்தது எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றா. ஆனா அவர் நம்பவே மாட்டாரு. அவரு தொட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்க மாட்டுது. இந்த பொண்ணு தொட்டு பார்க்கும்போது மட்டும் வேற உலகத்துக்கு போக முடியுது. பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைச்சு அவங்க அப்பா இந்த பேட்ஜை வாங்கி அவரு பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. நைட்டு அப்பா தூங்கும் போது அவருக்கு தெரியாம இந்த பேட்ஜை இவ எடுக்கிறா. அதை தொடும்போது திரும்பவும் அந்த அட்வான்ஸ்டு சிட்டிக்கு வரா. தண்டவாளமே இல்லாம ட்ரெயின் எல்லாம் அந்தரத்துல பறக்குது. பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம உலகம் எப்படி இருக்குமோ அதை நேர்ல பாக்குறா. இங்க வாழுற மக்கள், அவங்க போடுற Dress எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த ஊரு மெட்ரோ ட்ரெயின்ல இவ ஏறா. காரெல்லாம் ரோட்ல போகாம வானத்துல பறக்கிறத இவ பாக்குறா. மர்மமான பேட்ஜுக்கு பின்னாடி ஒரு கவுண்ட் டவுன் டைமர் ஒன்னு இருக்கு. அதுல டைம் முடிஞ்சிட்டே வர்றத இவ பாக்குறா. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப்ல இவ ஏறதுக்காக போறா. அவ அப்படி உள்ள போகும்போது அந்த பேட்ஜ்ல டைம் முடிஞ்சு திரும்பவும் நம்ம உலகத்துக்கே வந்துடுறா. என்னடா இவ்வளவு சீக்கிரம் டைம் முடிஞ்சு போச்சுன்னு பயங்கரமா கடுப்பாவரா.